அக்கிரமங்களை மன்னித்து எங்களுக்கு ரட்சிப்பை தருகிற எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று நவம்பர் 17ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 85ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். சங்கீதம் 85 வசனம் 2. உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவள் பாவத்தை எல்லாம் மூடினீர். இது கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தர் அவருடைய ஜனத்தின் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவள் பாவத்தை எல்லாம் மூடினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவத்தை மூட ஆடுகளையோ அல்லது ஆட்டுக்குட்டிகளையோ அல்லது காளைகளையோ பலியிட்டு பாவ நிவாரண பலியாக செலுத்துவார்கள். ஜனங்கள் யாவரும் பலிபீடத்தின் முன்பாக கூடி படைப்புகளை கொண்டு வந்து வைப்பார்கள். ஆசாரியர்கள் அவைகளை பலிபீடத்தின் மீது வைத்து பலியிடுவார்கள். அப்பொழுது அந்த பலியானது அக்னியினால் அங்கீகரிக்கப்படும். அப்பொழுதும் வரும் இரத்தம்தான் பாவத்தை போக்கும். இந்த பலியை குற்ற நிவாரண பலி என்றும் பாவ நிவாரண பலி என்றும் சொல்லுவார்கள். பலியினால் இரத்தம் சிந்தப்படுதல் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் போக்க முடியாது. இதைத்தான் சங்கீதக்காரன் கர்த்தருடைய ஜனங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கும்பட்டு அவர் பாவத்தெல்லாம் மூடும் என்று கூறுகிறார். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி சகல பாவங்களை போக்கினார். மனிதனுக்காக நம்முடைய பாவங்களை போக்க இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அவருடைய இரத்தத்தை சிந்தி தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்தின் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் போக்க தமது விலையுயர்ந்த இரத்தத்தை சிந்தினார். பாவம் போக்கும் ஜீவ பலியாக மாண்டார். அவருடைய இரத்தத்தால் நாம் பாவ விமோசனம் பெற்றோம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். மோசே முன்பு மேகத்தில் கர்த்தர் கடந்த போது 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காண்பிப்பேன் என்று கூறியிருக்கிறார். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் நம் கர்த்தர். முதலாம் உடன்படிக்கையில் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையும் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஜெபம். அன்புள்ள பிதாவே, நாங்கள் பாவங்களை செய்து அதை உணர்ந்து உம்முடைய மன்னிப்பு கேட்கும் பொழுது உம்முடைய இரத்தத்திரைக்கானால் அதை கழுவி எங்களை சுத்திகரிக்கிறீர் சுவாமி. நாங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது எங்களுக்கு மன்னிப்பு அருளுகிறீர் சுவாமி. நித்திய வாழ்வை அடையலாம் என்ற ஒரு திருப்தியை எங்களுக்கு கொடுக்கிறீர் சுவாமி. உமக்கே கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆமேன்.